நிதி எங்க போகுது? அம்மா உணவகத்துக்கு செலவு பண்றாங்களா அல்லது வேற எங்கன்னா போதான்றது தெரியல. நான் சொல்றேன், அம்மா உணவகம் வந்து காசு கொடுத்து சாப்பிட்றது தான், சும்மா சாப்பிட்றது இல்லை, ஃப்ரீயா இல்லை. அதுக்கு எதுக்கு பட்ஜெட் நான் கேட்குறேன். இதே வந்து கலைஞர் அதே அம்மா உணவகத்துக்கு பதிலாக கலைஞர் உணவும் மாற்றிருந்தாங்கன்னா திமுக ஆட்சியில் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. சரி, வேற கேள்வி வேற கேள்வி இல்லை. இதெல்லாம் முக்கியமான கேள்வி தான். முக்கியமான கேள்வி. இது வந்து சாதாரணமானதான். அவன் வேலை பார்த்து நீங்க நிதி ஒதுக்குறீங்க, பட்ஜெட் ஒதுக்குறீங்கன்னா அந்த பணத்தை என்ன பண்றீங்க? அப்பா முடிஞ்சா ஆனா திமுக ஆட்சி ஆண்டா இப்படிதான் இருக்கும். இந்த திமுக ஆட்சி தான் நல்லாட்சி, மத்தவன் தான் கொள்ளை ஆட்சிமா, கொள்ளைக்காரங்கம்மா. திமுக அரசை குறை சொல்லணும்னு சொல்றதுக்காக சொல்லக்கூடாது. திமுக அரசு தான் நல்ல அரசு, மக்களின் அரசு, மக்களுக்காக பாடுபடுற அரசு. இதை விட்டு சும்மா புறம்போக்குத்தனமா பேசுறவங்களோட பேசிட்டு அவர் ஏன்னா சீரியஸா பேசுறாரு அண்ணன். அதனால நம்ம சிரிக்காம தான் கேட்கணும். களவாணி கழுதுக எல்லாம் காசை வாங்கிக்கிறது, களவாணித்தனம் பண்றது எல்லாம் புருஷனை விட்டு விஜய் கிட்ட போறவளுங்க இவங்க பேசுறாளுங்க. இல்ல இதெல்லாம் திமிர் பேச்சு. திமிர் பேச்சா? ஏங்க அவதான் சொல்றாளுங்க, என்ன என் புருஷனை காட்டி எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்றாங்க. அவ சொல்லாதீங்க என்ன, அப்புறம் அவளை என்னன்னு சொல்றது? நீங்க வந்து உங்க அப்பா மட்டும் காசு கொடுக்கல. மக்களை வந்து இரு கட்சிகளும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இவங்களை பொறுத்து திமுகவை பொறுத்து இல்லையோ நேரடியான வர எதிரியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க எப்பவும் மக்களுக்கு துரோகிகள். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். சட்டப்பேரவையில் எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் வரும்பொழுது பட்டினப்பாக்கத்துல கூட வந்து அம்மா உணவகம் வந்து மூடி இருக்கு, இப்போ இந்த திமுக அரசு வந்து இதை சரியா நடத்தல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதுக்கு திமுக சொல்றாங்க, நாங்க இதுக்காக வந்து பட்ஜெட்லாம் ஒதுக்கி சரியா தான் நடத்திட்டு இருக்கோம், தவறான குற்றச்சாட்டை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? இல்ல, நிறைய அம்மா உணவு வந்து நிறைய இடத்துல மூடி இருக்காங்க. அவ்வளோ ஒரு சிரத்தை எடுத்து நடத்துறது இல்லை. முக்கிய காரணம் தான். ரெண்டாவது பட்ஜெட் ஒதுக்குவாங்க. பட்ஜெட் ஒதுக்குனா தானே கொள்ளடிக்க முடியும். பட்ஜெட் ஒதுக்குவாங்க. அந்த நிதி எங்க போகுதுன்றது தான் கேள்வி. ஏன்னா நிதி எங்க போகுது? அம்மா உணவகத்துக்கு செலவு பண்றாங்களா அல்லது வேற எங்கன்னா போதான்றது தெரியல. நான் சொல்றேன், அம்மா உணவகம் வந்து காசு கொடுத்து சாப்பிட்றது தான், சும்மா சாப்பிட்றது இல்லை, ஃப்ரீயா இல்லை. அதுக்கு எதுக்கு பட்ஜெட் நான் கேட்கிறேன். என்ன பட்ஜெட்? காய்கறிகள், அரிசி, இந்த மாதிரி காசு வாங்குறீங்கல்ல நீங்க. 10 பைசாவுக்கு இட்லி கொடுக்க முடியுமா? 10 பைசாவுக்கு இட்லி விற்க முடியுமா? 10 ரூபா 15 ரூபா சாப்பாடு வாங்குறாங்க. 10 ரூபாய்க்கு வந்து நீங்க அவ்வளவு இதுவா போட்டீங்கன்னா கிடைக்கும். அதுக்கு பெரிய தொகை பட்ஜெட் ஒதுக்குறீங்கன்னா அப்போ அந்த அம்மா உணவகத்து மூலியமா பட்ஜெட். அம்மா உணவகத்துல என்ன விலைக்கு விற்கிறாங்கிறது தெரியுமா? நீங்க என்னைக்காவது அங்க போயிருக்கீங்களா? சும்மா எல்லாமே 3 ரூபா 4 ரூபாக்குள்ள காலை டிஃபனே முடிஞ்சிடும். 3 ரூபாயில இருந்து 4 ரூபாக்குள்ள. அண்ணன் சாப்பிடல அம்மா உணவகத்தை. நான் சாப்பிட்டு இருக்கேன். அதனாலதான் 2 இட்லி 10 ரூபா. 2 இட்லி 10 ரூபா. இல்ல அம்மா உணவகத்துல 2 இட்லி 10 ரூபாங்கிறது தப்பான செய்தியை பரப்புற. 1 இட்லி 10 ரூபா தெரியாம பேசுறாரு. 1 ரூபா 1 இட்லி 1 ரூபா, 2 இட்லி 2 ரூபா. பொங்கல் வந்து 10 ரூபா கொடுக்குறாங்க. பொங்கல் யார் சொன்னா? பொங்கல் 10 ரூபா? 5 ரூபா பொங்கல். 10 ரூபா சும்மா கிடைக்கும். 5 ரூபா தான் பொங்கல். நீங்க தெரியாம ஏதாவது லெமன் சாதம், புளி சாதம் கூட வந்து 5 ரூபாய்க்கு. ஆமா, எல்லாம் 5 ரூபாவோ 5 ரூபாவோ நீங்க பட்ஜெட் ஒதுக்குறீங்க. ஆனா அந்த பட்ஜெட் ஒதுக்கி அந்த பட்ஜெட் சரியான முறையில போய் அதை காய்கறிகள் வாங்கி, பொருட்கள் வாங்கி அவங்க சமைச்சு விற்பனை பண்ணாங்கன்னா போகும். ஐயா, பட்ஜெட்ல அதிகமான பட்ஜெட் ஒதுக்குறாங்க. அந்த நிதி அங்கங்க ஒதுக்குறாங்க. ஒதுக்குற நிதி வந்து சரியான முறையில மெயின்டெனன்ஸ் பண்றதில்ல. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு புது கார் வாங்கிட்டா கூட அந்த காரை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணலன்னா நாசமா போயிடுமா இல்லையா? அதே மாதிரிதான் இப்போ வந்து என்னன்னா, அம்மா உணவகத்தை வந்து அதிமுக ஆட்சி இருக்கும்போது அதுல வந்து சிரத்தை எடுத்து செஞ்சாங்க அவங்க. ஏன்னா ஜெயலலிதா பேர்ல இருக்குன்றதுனால அவங்க சிரத்தை எடுத்து. திமுக வந்து என்னன்னு சொன்னா, அம்மா உணவகத்தை யாரும் போய் நெருங்காத அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. மக்கள் போய் நல்ல உணவு போட்டாங்கன்னா போய் மக்கள் வாங்குவாங்களா இல்லையா? அப்போ அங்க மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல மூடிதான் இருக்கு.
முன்னாடி வந்து அதிமுக ஆட்சியில அம்மா உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டு கிட்டு போட்டு இல்ல, அதுக்கு திமுக சார்பா வந்து மேயர் கூட வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அம்மா உணவகத்துல ப்ராஃபிட் இல்ல அப்படின்னு. அது வந்து ஏழைகளுக்காக மட்டும்தான் ஒதுக்கப்பட்டது. கஞ்சி தொட்டின்னு ஒன்று திறந்தாம்மா ஜெயலலிதா காலத்தில். ரொம்ப பசி பட்டினியா மக்கள் இருக்காங்கன்னு அந்த கஞ்சி தொட்டி திட்டத்தை தான் மாற்றி உணவு திட்டமாக மாற்றுச்சு. இதே அன்னைக்கு ஒரு ரூபா தான், இன்னைக்கு ஒரு ரூபா தான். இது வந்து அந்த நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, முன்னாடி யார் இதெல்லாம் பண்ணாங்கன்னா சுய உதவி குழுக்கள்னு ஒன்று இருந்துச்சு, அவங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சுய உதவி குழுக்களில் அவங்களுக்கு இது வேலை பத்தலை கட்டலைன்னு சொல்லிட்டு தனியாக ஏன்னா நீங்க நிறைய இடங்கள்ல நடத்தவே இல்லை. யார் சொன்ன நடத்தி என்ன பிரயோஜனம்? யார் வர்றா இப்போ? சார் அந்த அம்மா உணவகம் இல்லைன்னா எவ்வளவு இளைஞர்கள் வந்து இந்த ஆட்சியில மோசமா இங்க இருக்கீங்க. பாரு, அம்மா அம்மாவுடைய ஆட்சி சும்மா காலத்துல இரு. வந்து நாங்க பார்த்த மாதிரி சாப்பிட்டோம். எனக்கா நீ உள்ள போய் சாப்பிட்டிருக்கியா? நான் சார் சாப்பிட்டேன். நானும் நான் போயிருக்கேன் சாப்பிட்டேன். சார். போயிருக்கேன், நானுமே போயிருக்கேன். போயிருக்க, போய் வாங்கி சாப்பிட்டிருக்கியா? நான் வாங்கி சார் சாப்பிட்டேன். வாங்கி சாப்பிடறதுக்காக தான் போறதே. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எந்த இடத்துல? நான் வந்து எக்மோர் ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அம்மா உணவகம்னு ஒரு உணவகம் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்க அம்மா உணவகத்துக்கு போனேன். வெளியில இருக்க உணவகங்கள்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப சூளைமேட்டுல ஒரு அம்மா உணவகம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் 2 பேரு 3 பேர் தான் உள்ள நிக்கிறான். வேற யாருமே ஆளே போக அம்மா மாட்டேங்கிறான். உணவும் இருக்கு. அங்க பொருள் இருக்கா, இட்லி இருக்கா, அதெல்லாம் இருக்கு. பொங்கல் இருக்கா, அதுதான் கேள்வி. ஆமாங்க, கூட்டம் வந்தா தானே தயார் பண்ண முடியும். தயார் சார் நீங்க அங்க வந்து இட்லி முதல்ல செஞ்சு வித்தாதான் சார் வருவாங்க. நீங்க செய்யாமலேயே வந்து யாரும் வரல, யாரும் வரலன்னா எனக்கு அவங்க வர தெரிஞ்சு மாட்டாங்க. நான் வந்து ஓட்டேரி தாசமாரில் இருக்கேன். நிறைய பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் வருது, காலங்காத்தால போய் அங்கே இந்த இட்லி பொங்கல் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ என்னன்னா போறதில்லை. ஏன் சொன்னா சரியா இல்லை. முன்னாடி நல்லா இருந்தது அதிமுக ஆட்சியில், நல்லா, இப்போ சரியா இல்லை. இப்போ இவங்க நிதி ஒதுக்குறாங்க. அந்த நிதி ஒதுக்கி அதை சரியான முறையில் பார்வையிட்டாதான் அது வந்து சரியான முறையில் வந்து அவங்க சமைப்பாங்க, விற்பாங்க. அப்போ தான் மக்கள் அங்கே போய் வாங்குவாங்க. ஆனால் இவங்க கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. ஏன்னு சொன்னால் அது என்ன ஜெயலலிதா அம்மா, புரியுதுங்களா? இதே வந்து கலைஞர், அதே அம்மா உணவகத்துக்கு பதிலாக கலைஞர் உணவும் மாற்றிருந்தாங்கன்னா திமுக ஆட்சியில் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. சரி, வேற கேள்வி கேளுமா? வேற கேள்வி இல்லை. இதெல்லாம் முக்கியமான கேள்வி தான். முக்கியமான கேள்வி. இது வந்து சாதாரணமானதா? அவன் வேலை பார்த்து அவன் நிதி ஒதுக்குறீங்க, பட்ஜெட் ஒதுக்குறீங்கன்னா அந்த பணத்தை என்ன பண்றீங்க? அப்பா பணத்தை அண்ணா அறிவாலயத்துக்கு போயிருந்தா அந்த பணம்? அண்ணா அறிவாலயத்துக்கு போகுது. வேற எங்க போகுது? அதெல்லாம் தெரியாம பேசாதீங்க. எல்லாமே பட்ஜெட்ல போடுற பணம், அதுல என்ன செலவாகுது ஏதாவதுங்கிறது எல்லாம் ஆடிட்டர் ஜெனரல்னு ஒருத்தர் இருக்காருல்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆடிட்டர் இருக்காரு. அந்த ஆடிட் பண்ணி தான் எல்லாமே சார். அதுதான் சார், நீங்க நிதியெல்லாம் அதிகமா தான் ஒதுக்குறீங்க. ஆனா அந்த அளவுக்கு அந்த கடைகள் செயல்படுதான்னு கேட்டா கேள்விக்குறியா வந்து. நான் போய் ஒவ்வொரு கடையை சூப்பர்வைஸ் பண்ண வேண்டிய வேலை எனக்கு இல்ல. அதுக்குன்னு அதிகாரிகள் இருக்காங்க. இது அரசு கார்பரேஷன் தான் நடத்துது. சென்னை கார்பரேஷன் நடத்துது. அந்தந்த வார்டுல கவுன்சிலர் இருக்கான். அந்த கவுன்சிலர் அதை சூப்பர்வைஸ் இருக்கான். அந்த கவுன்சிலர் சூப்பர்வைஸ் பண்றாங்க. வேற கேள்வியை கேள்வி தேவையில்லாம. இப்போ சீமான் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு திமுக மீது வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் வந்து டைரக்டாவே கேள்வி கேட்கிறேன். அமைச்சர்களுடைய குழந்தைகள் எல்லாருமே ஏன் வந்து அரசு பள்ளிகள்ல படிக்கிறது கிடையாது, மருத்துவமனைக்கு வந்து போறது கிடையாது? இதுல இருந்தே தெரிய வேணாவா அங்க தரமே கிடையாது அப்படின்னு சொல்லி. தரம்னா என்ன தரம்? இவர்கிட்ட இவர் பிள்ளை எங்க படிக்குது? இவர் பிள்ளை படிக்கிறது ஒரு வருஷத்துக்கு தரம் இல்லாததுனாலதான் அவருமே வந்து தனியார் நோக்கி வந்து படிக்க இவரு வச்சிருக்காரு. பிள்ளைக்கு வந்து மாசம் 25 லட்சம் ரூபாய். புரிஞ்சுக்கோ. அத வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் சார். வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்க. ஆமாங்க. இப்ப என் பேத்திக்கு ஒரு ஸ்கூல்ல கேட்டதுக்கு அவங்க வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. புரியுதா? அவர் 25 லட்சம் ரூபாய் கட்டி தான் சேர்த்திருக்காரு மகனை. புரியுதா? ஆகையினால இதெல்லாம் வந்து அரசு பள்ளின்னா அரசு வந்து ஏழை எளிய மக்களுக்காக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம். அதுதான் சார், அவர் வாயால வந்து அது தரம் இல்ல அப்படின்னு சொல்லி தான் சேர்க்கிறாரு. ஆனா நீங்க வந்து ரொம்பவே சிறப்பா செயல்படுதுன்னு சொல்லிக்கிறீங்க. சிறப்பா வந்து செயல்படுது சார். சிறப்பா செயல்படுதுன்னா தரம் இன்ஸ்பெக்டரா? தரம் பாக்குறதுக்கு அவர் இன்ஸ்பெக்டராமா? இதுல தரம் இருக்கு தரம் இல்லைன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கு? அந்த கதையெல்லாம் இங்க விடாது. அவருமே ஒரு மக்களோட மக்களா வந்து ஒரு மருத்துவம் பாக்குறதுக்காக மருத்துவமனைக்கு போறாரு. அங்க வந்து ஊழியர்கள் வந்து சரியா வேலை பார்க்கல. ஊழியர்கள் சரியா வேலை பார்க்கலன்னு இவர் ஒரு போனப்ப பார்க்கலன்னு இவர் கணக்கு கண்டாரா? கேட்க வேண்டியதானே. அது மட்டும் இல்லாம போதிய மருத்துவர்கள் கூட நிறைய ஹாஸ்பிட்டல்ல வந்து இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டு. பாமாமா, ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிங்கிறது ஒரு ஆளு 2 ஆளு போய் வர்ற இடம் இல்ல.
ஒரு நாளைக்கு காலையில ஓபிக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பேர் ஓபியில டிக்கெட் வாங்கிட்டு நிப்பான். இந்த 5000 பேர் ஒவ்வொரு டாக்டருக்குமா பிரிச்சு எந்தெந்த டாக்டர் பார்க்கணுமோ பிரிச்சு 5000 பேர் வந்து நோயாளிகள் வராங்கன்னா அதுக்கு ஏத்தாற் போல நீங்க வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவுதான் பண்ண முடியும் அரசு. அப்புறம் ஏன் செவிலியர்கள்லாம் ரோட்ல வந்து போறாங்க? செவிலியர்கள்லாம் இப்பதான் அப்பாயின்மெண்ட் நேத்து கூட போட்டிருக்காரு. 300 பேருக்கு தான் சார் மொத்தமாவே நீங்க போட்டிருக்கீங்க. ஆனா 3 லட்சம் பேருக்கு போட முடியும். 8000 செவிலியர்கள் வந்து போராட்டம் பண்ணிருந்தாங்க. 10,000 கூட பண்ணட்டுமா? படிச்சவங்க பூரா போராட்டம்னா எல்லாத்துக்கும் வேலை போட்டு கொடுத்தா சம்பளம் யாரு கொடுப்பா? இல்ல நீங்க வந்து ஆட்சிக்கு வரணும்னு போய் சொல்லிருக்கீங்க இல்லையா? என்ன பொய்ய எனக்கு நாங்க வந்து செவிலியர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் என்ன வாயில பணி நிரந்தரம் சம்பள உயர்வு பண்ணுவோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. நர்சஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சு பேசு. நர்ஸு மொத்தம் வந்து நமக்கு வந்து கொரோனா காலத்தில் வேலை பார்த்த நர்சஸுக்கு அந்த 300 பேர் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ புதுசாக ஒரு 200 பேருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கு. புரியுதா? 230 பேருக்கு போட்டிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு தேவையான அளவு தான் நர்சஸ் நம்ம போட முடியும், போட்டாச்சு. இப்போ டாக்டர்ஸு கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது. அதுக்கு ஒரு 2000 டாக்டர்ஸ்க்கு வந்து இப்போ இது பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்கிறதுனால நிலுவையில் இருக்குது. அந்த கேஸ் அவங்கள வித்ரா பண்ணணும்ல, அந்த டாக்டர்ஸ் அசோசியேஷன் வித்ரா பண்ணிட்டான்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இப்போ அந்த 2000 டாக்டருக்கும் அப்பாயின்மெண்ட் போட்டுடலாம். அதனால டாக்டர் பற்றாக்குறை இருக்குதுன்னா அதாவது கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 1000 பேர்த்துக்கு ஒரு டாக்டர் தான் இப்ப இருக்கு. இத வந்து 100 பேத்துக்கு ஒரு டாக்டர் எல்லாம் மாத்த முடியாது. ஏன் முடியாது? முடியாதுன்னாக்கா அப்ப இந்த பணம் இல்ல, எல்லாம் இந்த அரசுக்கு எல்லா பணமும். அப்ப வந்து உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல. இவரு புடுங்கிடுவாரு. இவர் கட்சியில புடுங்குறாருல, அது மாதிரி புடுங்கிடுவாரு. சும்மா நிர்வாகம் பண்ண தெரியல. எங்களுக்கு மேல நிர்வாகம் பண்ண இனிமே இந்த நாட்டுல எவனாவது பிறந்து வரணும். யாராவது ஆல்ரெடி வாங்கி வச்ச காரணம் நீங்க அடைச்சிருக்கணும். நாங்க தான் திரும்ப ஏமா இப்ப வாத்தியானுக்கு பென்ஷன் திட்டம் கொடுத்துருக்கோம், வாத்தியானுக்கு இப்ப இந்த தொகுப்பூதியம் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன பண்ணுவோம்? ஆட்சியில 1 லட்சம் போராட்டங்கள் வந்து நடந்திருக்கு. 10 லட்சம் கூட நடந்துட்டு போதுமா? போராட்டங்கள் அந்த அளவுக்கு போராட்டம் பண்றதுக்கு நீங்க அனுமதி கொடுத்திருக்கீங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனை இல்லாம எங்க இருக்கும்? இப்ப நீ இருக்க, உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கா? உனக்கு பிரச்சனை இருக்குல்ல, இருந்தாலும் வேலைக்கு வர்றே இல்ல. இதுதான், இப்படித்தான் மனித வாழ்க்கை. அப்ப திமுகவுடைய ஆட்சியில பிரச்சனையோட தான் ஆட்சி. ஆமா, எல்லா திமுகன்னு சொல்லாத, எல்லாருடைய ஆட்சியிலயும் அப்படித்தான். மோடி சொன்னாரு ஆண்டுக்கு 2 கோடி மக்களுக்கு வேலை தரேன்னாரு. இப்ப 13 வருஷம் ஆகி போச்சு, 26 கோடி மக்களுக்கு வேலை கொடுத்துட்டாரா? ஆனா மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு எந்த நாய் சொல்லுது? சர்வே வந்து சர்வே எல்லாம் கிடையாது. நாய் சொல்லுச்சுன்னு சர்வே எல்லாம் நாயின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. இது என்னன்னா, இப்போ சமீபத்தில் முதல்வர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் டெல்லியில் கலந்துக்கிட்டு அப்போ என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய பிரதமர் வந்து 2047 உலக அரங்கில் என்ன வல்லரசாக்குவதற்காக மிகப்பெரிய முன்னெடுப்பை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு பாராட்டினது. ஆமா, 47 இப்ப எல்லாம் இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 11 வருஷம் கழிச்சு அன்னைக்கு புடுங்க இன்னைக்கு பார்ப்போம். ஏற்கனவே அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? 2001 நாடு வல்லரசு ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. அதான் 2021 நாடு வல்லரசு ஆகணும்னு அவரு கனா காணுங்க, எல்லாரும் உழைப்பு கொடுங்கன்னாரு. முடிஞ்சா? திமுக ஆட்சி இருக்கும். இந்த திமுக ஆட்சி தான் நல்லாட்சி. மத்தவன் தான் கொள்ளை ஆட்சிமா, கொள்ளைக்காரங்கம்மா. நாங்க தான் ஏதோ மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப பாரு, ஒரு 2 மாசத்துல நாங்க ஒரு மக்களுக்கு வந்து 8000 கொடுத்துருக்கோம். புரியுதா? அது தவிர கரும்பு கொடுத்துருக்கோம், பொங்கல் இனாம் கொடுத்துருக்கோம், பொங்கலுக்கு வைக்கிற அரிசி கொடுத்துருக்கோம், எல்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் டோட்டலா கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 10,000. இது எல்லாமே மக்களுடைய காசை எடுத்து மக்களுக்கே கொடுத்துட்டு நாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ஸ்டாலின் அவர்களுடைய சொத்தை வித்தோ இல்லனா வந்து அவர் வீட்டை வித்தோ சொத்தை வித்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அரசுக்காக கரெக்டா அவங்க மெயின்டைன் பண்றாங்க, அவ்வளவுதான். இத வந்து அவங்க சொத்தை வித்து கொடுத்தாக்கா அவங்க என்ன? மக்கள் அதை கேட்கலையே. எது? மக்கள் வந்து எங்களுக்கு 5,000 கொடுங்க, 3,000 மக்கள் கேட்க, மக்களை பத்தி அவங்க தெரிஞ்சு மக்களுக்கு சேவை செய்யறாங்க. புரிஞ்சுக்கோங்க, அரசுங்கிறது. ஆனா மக்கள் கேட்கறது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அது மட்டும் இல்லாம மருத்துவம் வந்து சிறப்பா இருக்கும், மருத்துவம் சிறப்பா தான் இருக்கு. இன்னைக்கு தமிழகத்துல மக்கள் கேட்கறாங்க. இந்தியாவிலே பாரு, இந்தியாவிலேயே இன்னைக்கு மருத்துவம், சிறந்த மருத்துவம் தமிழகம் தான். இன்னைக்கு ஊபியில இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, பீகார்ல இருந்து எல்லா குழந்தைகளும் இங்க கொண்டுட்டு வந்து ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டு போறான். தெரியுமா உனக்கு?
எல்லாமே குழந்தைகளுக்கெல்லாம் எக்மோர்ல இருக்கக்கூடிய அந்த சைல்ட் டெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கும் ஓமந்தூரார்லயும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்லையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. மற்ற இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மருத்துவத்திலையும் கல்வியிலையும் சிறந்த மாநிலமா இருக்கு. கல்வியில வந்து கேரளா தான் முதல் இடம் இருக்கு அப்படின்ற அவர் சொல்றது கல்வியில முதல் இடம் வந்து கேரளா, அதுலதான் அதிகமா அதெல்லாம் அந்த காலம் மலையேறி போச்சு. ஹையர் எஜுகேஷன்ல தமிழ்நாடு தான் ஹையர் எஜுகேஷன்ல தமிழ்நாடு தான். தமிழ்நாடு மிஞ்சி எந்த நாடும் இல்ல, புரிஞ்சுக்கோ. அது கேரளா ஒரு காலத்துல இருந்தது. தமிழ்நாட்டிலேயே முன்னாடி எல்லாம் கன்னியாகுமரி தான் நம்பர் 1ல வரும், திருநெல்வேலி நம்பர் 2ல வரும். இப்ப அது கிடையாது, சென்னை வந்துருச்சு நம்பர் 1ல, புரிஞ்சுக்கோங்க. அதனால கல்வியை பொறுத்த மட்டும் கல்வி, உயர்கல்வி, அதே மாதிரி நம்ம கல்வியில வந்து இன்னைக்கு மருத்துவம் பயின்ற குழந்தைகள், நீங்க மருத்துவம் வந்து சராசரியா கணக்கு பார்த்தீங்கன்னா இதே இது நம்ம ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பிள்ளைகள் மருத்துவத்துல சேர்ந்தாங்க, இப்ப நம்ம ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி எவ்வளவு மருத்துவத்துல சேர்ந்திருக்காங்க கால்குலேஷன்லாம் எடுத்து பாருங்க. இதெல்லாம் தெரியாம திமுக அரசை குறை சொல்லணும்னு சொல்றதுக்காக சொல்லக்கூடாது. திமுக அரசு தான் நல்ல அரசு, மக்களின் அரசு, மக்களுக்காக பாடுபடுற அரசு. இதை விட்டு சும்மா புறம்போக்குத்தனமா பேசுறவங்களோட பேசிட்டு அவர் ஏன்னா சீரியஸா பேசுறாரு அண்ணன், அதனால நம்ம சிரிக்காம தான் கேட்கணும். அத நீங்களே தான் சார் சொல்லிக்கிறீங்க. ஆனா மக்கள் மக்கள் எந்த மக்கள் உங்ககிட்ட வந்து சொன்னாங்க? தமிழக மக்கள் யாரும் உங்ககிட்ட வந்து அழுகல சார். நீங்க இப்ப 5000 கொடுத்தது கூட ஒவ்வொரு பெண்களும் வந்து 5000 நாங்க எங்களுக்கு கேட்கவே இல்ல, அதை எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? அதுக்கு எவ்வளவு சொன்னாங்கிறதுக்காக அது உறுதியா மக்கள் தான். மக்கள்னா அவ எதிர்கட்சிக்காரியா இருப்பா, தாவேகா காரியா இருப்பா, இல்ல அதிமுக காரியா இருப்பா. அவ ஓட்டு எங்களுக்கு போடல, அவதான் அவ கட்சிக்காரனுக்கு போட்டா. இந்த தாவேகா காரி ஒருத்தி சொன்னால ஒருத்தன் வந்து ரூபாய் திருப்பி அனுப்பிச்சு விட்டான். ஒருத்தன் ரூபாய திருப்பி ஒரே ஒருத்தன் தான் திருப்பி அனுப்பிச்சு விட்டான் ரூபாய, புரியுதா? மத்தவங்க எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கோ. அப்ப என்ன பண்ணிருக்கணும், எங்களுக்கு இந்த ரூபா வேணாம் அப்படின்னு திரும்ப கொண்டு பேங்க்ல கொடுத்துருக்க வேண்டியதானே. என்ன மஸ்து கொடுக்கல, களவாணி கழுதுக எல்லாம் காசை வாங்கிக்கிறது, களவாணித்தனம் பண்றது எல்லாம் புருஷனை விட்டு விஜய் கிட்ட போறவளுங்க இவ்வளவு பேசுறாளுங்க. இதெல்லாம் திமிர் பேச்சா? ஏங்க அவதான் சொல்றாளுங்க, என்ன என் புருஷனை காட்டி எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்றாங்க. அவ சொல்லாதீங்க என்ன, அப்புறம் அவளை என்னன்னு சொல்றது? நீங்க வந்து உங்க அப்பா மட்டும் காசு கொடுக்கல, நீங்க வெளிநாட்டுல இருந்து வாங்கின கடன்ல இருந்து கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பிறக்கிற குழந்தைக்கு கூட 1,40,000 ரூபாய் கடனை வச்சிருக்கீங்க. நீங்க தான் கடன் கட்ட கடன் ஆக்கி வச்சிருக்கீங்க. நீங்க கடன் கட்ட போறீங்களா? திமுக இவங்க அப்பா மட்டும் காசு யாரு அப்பா வீட்டு காசு கொடுக்க முடியாது, அரசு. நான் என்ன சொல்றேன், அவ இவன் சொல்லி வார்த்தைகள் பயன்படுத்தும். தவறா பேசுறவங்க நீங்க 5000 ரூபாய் உங்க திமுக கட்சி காசு கொடுத்தீங்கன்னா நீங்க பேசலாம். பாருங்க, அரசு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அவங்க வந்து சொன்னாங்கன்னா குறை வைக்கதான் செய்வாங்க. மக்கள் பிரச்சனை எடுத்து சொல்லதான் திருப்பி கொடுத்துரு. எதுக்கு திருப்பி கொடு? எங்களுக்கு வேணாம் இந்த படம், திராவிட மாடல் நாங்க வந்து இப்படி பண்ணு இருமை. அப்புறம் என்ன மஸ்துக்கு பேசுற? பாச வாங்கி நீ வாக்கெட்ட போட்டுட்ட அப்புறம் என்ன பேசுற? சொல்றேன், நீங்க வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நீங்க வந்து முட்டு கொடுங்க, முட்டி போடுங்க, வேணாம் சொல்ல அவன் சொல்லாதீங்கன்ற. நானு இல்ல நான் அவங்கள சொல்ல ஒண்ணு அவசியம் இல்ல. ஆனா எங்களை பத்தி தவறா பேசுறாள், தவறா பேசாம என்ன பண்றது? அப்புறம் அவன் சொல்லாம அவன் தான் எந்த தப்பான வார்த்தை வேணான்றா. ஒவ்வொருத்தரும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தாங்கன்னா யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன் வாங்குறாங்க? ஏன் வாங்குறாங்கன்னா அப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆமா, ஏழ்மை நிலையிலே வச்சிருக்கீங்க. நீங்க மட்டும் வளமா வாழ்ந்துட்டு 5 ஆண்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. யாரு? திமுக காரன் முதல்வருடைய குடும்பம். அதுக்கு முன்னாடி பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க அந்த குடும்பம். அதுக்கு முன்னாடி என்ன பிச்சை எடுத்தாங்களா? கலைஞர் குடும்பம் பிச்சை எடுத்துச்சா? நீங்க பிச்சை போட்டீங்களா? 1952 கார் வச்சுட்டு இருந்தவரு 1957 வந்து அந்த வீடை வாங்கினவரு. என்ன ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எல்லா செல்வாக்கோட இருந்தவரு. இருந்து வந்தவருக்கு எப்படி? ஆமா, திருட்டும் கோட்டும் திருட்டு ரயில்ல வந்தான், கத்திரிக்காய் ரயில்ல வந்தான்னு சும்மா அந்த கதையெல்லாம் விடாதீங்க. யார் சொன்னா? அந்த ஆளு தண்ணியை போட்டுட்டு ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டு போனாருன்னா அது யாரு? கண்ணதாசன் தானே பண்ணாரு, சொன்னாரு.
வேற யாருங்க கண்ணதாசன் சொன்னது இவருடைய லீலைகளை பேசணும். அப்புறம் வனவாசம் அப்ப திருட்டு ரயில் எந்த நாய் சொல்லுச்சு? திருட்டு நாய். சும்மா அந்த கதையில விடாது. எப்படி துடிக்கிறாரு பாருங்க. அப்புறம் சொல்றேன் எங்க எவ்வளவு வசதியோட வாழ்ந்த குடும்பம் அந்த காலத்துல. ஐயா ஒரு கதைக்கு ஒரு திரைப்படத்துக்கு கதை வசனம் எழுத 5000 ரூபாய் சம்பளம் வாங்கினவரு. புரிஞ்சுக்கு மாடர்ன் தியேட்டர்ல 5000 ரூபாய் சம்பளம். விவசாயி கிட்ட 150 ரூபாய் கொடுக்காம வந்தவர். அப்ப அப்படி நீங்க பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களா அந்த வனவாசம் புக்கு பாக்க? வனவாசம் மயில் புத்தகம் சும்மா நீங்க ஏதாவது அந்த நாய் ஏதோ குடியார நாய் ஏதோ குடிச்சு போட்டு எழுதுனாக்கா அதெல்லாம் உண்மையாகுமா? வனவாசம் புக்கை படிச்சு பாருங்க. நான் என்ன மஸ்துக்கு அதெல்லாம் போய் படிக்கணும், எனக்கு தேவையில்லை. அதான் நீங்க படிக்காம எதுக்கு வந்து பாருங்க. நான் அப்படி எல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, அவரு அந்த காலத்திலேயே 5000 ரூபாய் வாங்கினது உண்மையா இல்லையாங்கிறது நிறுவனம் இருக்கு. வீடு எப்ப வாங்கினாருங்கிறது இருக்கு, எப்ப கார் வாங்கினாருங்கிறது இருக்கு, எப்ப அவங்க சொபஸ்டிகேட்டடா எப்ப வாழ ஆரம்பிச்சாருங்க. கட்சியில நிக்கிறதுக்கு முன்னாடியே, தேர்தல் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அவங்க எல்லாம் பரம்பரை கோடீஸ்வரர். பரம்பரை கோடி. இப்ப அமைச்சரா இருக்காரா இல்லையா? ஆமா இருக்காரா இல்லையா? அவரு ஒரு ஆடியோ வெளியே வந்துச்சு. என்ன சொல்றாரு? கலைஞர் 10 வருஷம் முதல்வரா இருந்து சம்பாதிச்சதை விட இவங்க 2 வருஷத்துல சம்பாதிச்சிட்டானுங்கன்றாரு. பொய்யான தகவல்களை நீங்களும் பரப்புரை பண்றீங்க. அதுதான் இல்லன்னு மாத்த பின்னாடி அதை எதுக்கே பேசுறீங்க? மறுத்தன்றீங்க. ஏன் மறுக்கிறீங்க? நீங்க கோர்ட்ல கேஸ் போடுங்க. யார் வெளியிட்டா அது? ஏன்னா குரல் ஒரு ட்வீட் போட்டுல இல்ல ஏதோ ஒரு பதிவா போட்டுல, அது குரல், அது குரலோட வருது. அப்ப இப்படி வந்து ஒரு அமைச்சர் ஆளுங்கட்சியை, அதுவும் குறிப்பா வந்து முதல்வருடைய மகன் முதல்வருடைய மருமகனை பத்தி குற்றம் சாட்டி அதுல வருதுன்னு சொன்னா நீங்க வழக்கு போட்டு அதை வெளியிட்ட அண்ணாமலையை தூக்கி ஜெயில போட்டிருந்தீங்கன்னா நீங்க பொய்ன்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க? பொய், வெறும் பொய். ஆமா, அண்ணாமலை மேல வழக்கு போட்டா எத்தனை வழக்கு போடுறது? அந்த ஆளு பொய். அந்த பொய்க்கு நாங்க பதில் வழக்கு போடுங்க சார். நாங்க எதுக்கு வழக்கு போடல இருக்கு? நாங்க அததான் ஆதாரமா காட்டுவோம். ஆதாரமா நீங்க காட்டிக்கிட்டே இருங்க. பண்றானுங்க திமுக. இந்த 5000 கோடி என்ன ஊழல் பண்ணாத காசா? 5000 கோடியா? 50 ரூபாய் சொல்லிட்டீங்க. 5000 கோடிக்கு போய் 5000 கோடி 5000 கோடி ஒவ்வொரு தேர்தலையும், பொது தேர்தலில் இவங்க இந்த காசெல்லாம் என்ன காசு? 5000 கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசா? இல்லையே. இல்ல ரெஜென்ட்ல இருந்து வர காசா? இல்லையே. இன்னைக்கு கூட ஏன் மத்திய அரசு, பாஜக அரசு கூட ஒரு மறைமுக கள்ள கூட்டணி வச்சிருக்கீங்க? உங்களுடைய ஊழல் எல்லாம் எங்க அம்பலமாயிடும்னு பயம். கள்ள கூட்டணியில் தான் இருக்காங்க. பாஜக என்ன சொல்றோம் அப்படியே திமுக பின்பற்றும். ஆனா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தான் பாஜகவோட கூட்டணி, இவங்க கள்ள கூட்டணி. அதனால்தான் வந்து அதிமுக சொன்ன விட பாஜக கேட்கறது இல்லை, திமுக சொன்ன உடனே கேட்குறான். ஏன்னு சொன்னால் எப்பவுமே வந்து பொண்டாட்டி சொல்றது கேட்க மாட்டான், வப்பாட்டி சொன்னால் உடனே கேட்டுருவான்ல. அந்த கதை தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க. நீங்கள் கொள்ளை அடிக்காத யோகியனா இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐஆரை எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு அவசர அவசரமாக எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தினீங்க. இதே வெஸ்ட் பெங்கால் எஸ்ஐஆர் எதிர்ப்பு தெரிவிச்சா எஸ்ஐஆர் இன்ன வரையும் அவங்க வந்து நடைமுறைப்படுத்தலை இல்லை, எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தல இல்லையா? வக்பு திருத்த மசோதாவை நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்க, ஆனா நடைமுறைப்படுத்திட்டீங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. முழுக்க முழுக்க நீங்க மத்திய பாஜக கூட ஏன் பம்பறீங்க? மக்களை வந்து இரு கட்சிகளும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இவங்களை பொறுத்து, திமுகவை பொறுத்த இல்லையோ நேரடியான வர எதிரியை நம்ம தெரிஞ்சுலாங்க. இவங்க எப்பவும் மக்களுக்கு துரோகிகள். என் சமூகத்துக்கு மட்டும் துரோகி இல்லை திமுக, ஒட்டுமொத்த மக்கள். எதிர்கட்சியா இருக்கும்போதும் மக்கள் பிரச்சனை பேசுவாங்க, ஆளுங்கட்சியா மாறினோம்னா அவங்க குடும்ப பிரச்சனை தான் பேசுவாங்க. வேற எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க குடும்பம் அவங்க அடிக்கிற ஊழலை காப்பாத்தியதுக்கு யாரையும் பலியிடுவானுங்க திமுக.